ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஆர் பிரக்யானந்தா அவங்கள பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் இந்த செஸ் மேட்ச்ல பயங்கரமான சரித்திரம் படைச்சிருக்காங்க. என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில பிறந்த ஆர் பிரக்யானந்தா உலக புகழ்பெற்ற செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆவார். தனது 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் என்று உலகின் மிகச்சிறந்த செஸ் வீரர்களின் ஒருவராக உயர்ந்தார். உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இவரது தந்தை ரமேஷ் பாபு, தாய் நாகலட்சுமி, இவரது சகோதரி வைசாலி. இவங்களும் ஒரு புகழ்பெற்ற கிராண்ட் செஸ் மாஸ்டர். இவங்கள்ட்ட தான் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க செஸ் விளையாடி கத்துக்கிட்டாங்க. அவங்க பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க. உலகின் மிக கடினமான செஸ் தொடர்களில் ஒன்றான நார்வே செஸ்ஸில் ஆரம்ப சுற்றுகளில் பிரக்யானந்தா எதிர்பார்த்த அளவுக்கு புள்ளிகள் எடுக்க முடியாமல் பின்தங்கினார். ஒரு கட்டத்தில் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் கூட இருந்தார். பலர் போட்டி முடிந்துவிட்டதாக நினைத்தனர். ஆனால் அங்குதான் அவருடைய உண்மையான போராட்டம் தொடங்கியது. பிறகு தொடர்ச்சியாக உலகின் மிகச்சிறந்த வீரர்களில் வீழ்த்தி அசுர கம்பேக் கொடுத்தார். அலிரசா ஃப்ரெஜாவை வென்றார். உலக நம்பர் 1 மேக்னஸ் கால்சனை வென்று அவர் சொந்த மணிலையை வீழ்த்தினார். நடப்பு உலக சாம்பியன் டி குகேஸை தோற்கடித்தார். இறுதி சுற்றில் வின்சன் கேமரை வென்று பட்டத்தை உறுதி செய்தார். எப்படி திடீர்னு இந்த அளவு கம்பேக் கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப, அவர் பல டைம் தோல்வியில் இருந்தப்ப அப்ப அவங்க அம்மாட்ட போன்ல பேசியிருக்காரு. அப்ப அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இது புதிய மாதம், நீ நிச்சயமாக நன்றாக விளையாடுவாய் என்று அவங்க அம்மாட்ட போன்ல பேசியிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. நார்வே தொடரில் சாம்பியன் பட்டம் என்று வரலாறு படுத்தியிருக்கிறார் இந்தியாவின் இளைஞர் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா. தாயின் வார்த்தைகள் அந்த உத்வேகமோ என்னவோ, அதன் பிறகு பிரக்யானந்தாவின் ஆட்டத்தில் அசுரத்தனமான வேகம் தெரிந்தது. தனது ஆட்ட அணுகுமுறையை மாற்றிக்கொண்ட அவர் அதிக கட்டுப்பாட்டுடன் வேகத்துடனும் விளையாட தொடங்கினார். இதன் விளைவாக உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனை, குகேஸ் உள்ளிட்ட முன்னணி வீரர்களை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். தனது ஆட்டம் குறித்து பேசிய அவர், நான் சற்று வேகமாக விளையாட முடிவு செய்தேன். ஒவ்வொரு போட்டியிலும் எனக்கு நேர அனுகூலம் இருந்தது. அதே நேரத்தில் தரமாக நகர்வுகளை செய்ய முடிந்தது. அது நிச்சயமாக எனக்கு உதவியது என்றார். இந்த வெற்றியின் மூலம் 18 புள்ளிகளுடன் முன்னிலையில் இருந்த பிரக்யானந்தா அங்க பரிசு தொகையா 70 லட்சம் பரிசு தொகை கொடுத்திருக்காங்க. அது இல்லாம நம்ம தமிழக முதல்வர்கிட்ட இருந்து தளபதி விஜய் அவங்க 50 லட்சம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. நார்வே செஸ் தொடரை வென்ற இவர் இந்தியாவின் முதல் வரலாற்று சாதனையை இவர் படைத்துள்ளார். செஸ் உலகின் சக்கரவர்த்தி என வர்ணிக்கப்படும் மேக்னஸ் கால்சனை, அதுவும் அவர் சொந்த மண்ணில் ஒரே தொடரில் இருமுறை வீழ்த்துவதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத சாதனை. அந்த அசாத்திய சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா. பல இந்திய ஜாம்பான்களுக்கு கூட எட்டாத உயரத்தை 20 வயதில் தொட்டார் பிரக்யானந்தா. அந்த வெற்றியின் கடைசி நிமிடங்களை பற்றி பிரக்யானந்தா சொன்ன சில வரிகள் பார்ப்போமா. 45வது நகர்வில் வெற்றியை உறுதி செய்தாலும் கடைசி நிமிடங்கள் பதற்றமாகவே இருந்ததாக கூறுகிறார். வெற்றி பெறப் போகிறோம் என்பது சில நகர்வுகளுக்கு முன்பே தெரிய வந்தது. ஆனாலும் வெற்றி உறுதி செய்ய விரும்பினேன். ஒரு கட்டத்தில் என்னால் யோசிக்கவே முடியவில்லை. என் கைகள் தானாக நகர்வுகளை செய்தன. அவர் தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகுதான் நிம்மதி அடைந்தேன் என்று அந்த தருணத்தை மகிழ்ச்சியாக விவரித்தார். நம்ம தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் பிரக்யானந்தாவை நேரில் அழைத்து 50 லட்சம் பரிசு தொகையை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம செஸ் போர்டை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யானந்தா கூட நம்ம தளபதி ஜோசப் விஜய் அவங்க கூட விளையாடி இருக்காங்க. அந்த தருணங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. லாஸ்டா பிரக்யானந்தா கேட்கும் போது, அவங்க இந்த அளவுக்கு செஸ் விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி நீங்க செஸ் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ தளபதி சொல்லியிருக்காரு, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி புதுசாக விளையாடுறவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் விளையாடும் போது 5 நிமிஷத்துலேயே மேட்சை முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம தளபதி 15 நிமிஷம் அப்படியே மேட்சை கொண்டு போயிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நம்ம பிரக்யானந்தா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த நம்ம பிரக்யானந்தாவை நம்ம பாராட்டி ஆகணும். உங்களோட விசஸ் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவங்களுக்கு 50 லட்சம் கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. அவங்கள பாராட்டினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க பிரக்யானந்தோட அம்மாட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க சின்ன பிள்ளையில இருந்து நம்ம எல்லா பசங்களுக்கும் ஃபோன் கொடுத்ததான் வளர்ப்போம். அவங்க ஃபோன் கொடுக்க கூடாது அப்படின்னு செஸ் விளையாட சொல்லி அவங்க அக்கா கூட செஸ் விளையாட சொல்லி விட்டுருவாங்களாம். அது மாதிரி செஸ் விளையாட சொல்லி சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்த பையன். ஒரு காலத்துல செஸ் அப்படின்னாலே ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு போட்டியாக வேலை செய்ய ஆரம்பிச்சேன். பிரக்யானந்தோட அப்பா பார்த்தோம்னா அவருக்கு ஒரு போலியோ நோயால பாதிக்கப்பட்டதுனால அவரால் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அம்மா தான் எல்லா போட்டிக்குமே அழைச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா அவரோட பயிற்சியாளர் ஆர் பி ரமேஷ். அவர் எப்போதும் அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காங்க. அவங்க எப்போதும் வாங்குற கட்டணத்தை விட ரொம்ப குறைவான கட்டணத்தை வாங்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. பிரக்யானந்தாவின் திறமையை பார்த்து எப்படியாவது வெளிக்கொண்டு வர வேணும் ஒரு திறமையை அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா காம்படிஷன் எல்லா போட்டிக்கும் அவங்க அம்மாட்ட சொல்லி இங்க அழைச்சிருப்பாங்கன்னு சொல்லி எல்லா போட்டிக்கும் அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதோட விளைவு தான் இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து சரித்திரம் படைச்சிருக்காரு. அவரோட இந்த சாதனையை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இப்ப இந்த பிரக்யானந்தா இந்த அளவுக்கு சாதனை படைச்சதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா தான் முக்கியமான காரணம். அவங்க அம்மாவை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா எல்லாரும் போன் கொடுக்குற டைம்ல அவங்க செஸ் போர்டு கொடுத்து விளையாட சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடியது. இப்ப பிரக்யானந்தாவின் சாதனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பக்கபலமா இருந்தது அவங்களோட குடும்பம் தான். அதுக்காக அப்பா ரமேஷ் பாப்பா நம்ம பாராட்டி ஆகணும். அவங்க அம்மா நாகலட்சுமி அவங்க தான் எல்லா போட்டியும் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அவங்க இல்லாம அவங்க சகோதரி வைசாலி அவங்களுமே ஒரு புகழ்பெற்ற கிராண்ட் செஸ் மாஸ்டர் தான். அவங்க கூட தான் சின்ன பிள்ளைல இருந்து விளையாண்டு அவங்க இந்த அளவு பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பயிற்சி நிறைய எடுத்துட்டு ஒவ்வொரு போட்டி அட்டன் பண்ணி அவங்க இந்த அளவு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு சாதனை படைத்து நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த நம்ம தமிழன் பிரக்யானந்தாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு பெருமை சேர்த்த பிரக்யானந்தாவுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தளபதி விஜய் 50 லட்சம் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.